ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன செல்ஃப்லெஸ் என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். மத்த படத்துக்கு சொல்ற மாதிரி நான் இந்த படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி சொல்ல போறது இல்லைங்க. ஏன்னா ஒன்லைன் ஸ்டோரி கேட்டீங்கன்னு வைங்களேன், இவ்வளவுதானான்னு படம் உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிடும். பட் படம் தொடங்கி கொஞ்ச நேரத்துல ஒரு மிஸ்ட்ரி ஆரம்பிச்சு அடுத்து படம் முடியறதுக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து லாஸ்டா எப்படா படம் முடிஞ்சது நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி வீணாக்காம வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போய் அந்த பரபரப்பை ஃபீல் பண்ணிடுவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு வயசான மொட்டை அங்கிளை காட்டுறாங்க. இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், படு பயங்கரமான பிசினஸ் மேக்னட். இவர் கால் வைக்காத தொழிலும் இல்ல, இவர் கொடி பறக்காத இடமும் இல்ல. இப்ப அந்த மாதிரியான லெவல்ல வந்து நிக்கிறாரு. ஆனா இவ்வளவு ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருந்து என்ன புண்ணியம் அதை மனுஷனால அனுபவிக்க முடியலையே. தலைவனுக்கு கேன்சர், அதிகபட்சம் 6 மாசம் தான் உயிரோட இருப்பாருன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட இருக்க கோடிக்கணக்கான பணத்தை வச்சும் இவரால இவரோட உயிரையே காப்பாத்திக்க முடியல. அதோட அங்கிளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இவரோட வயசுலயே ஒரு ஆள் இருக்காரு. எப்பெல்லாம் அங்கிளுக்கு கஷ்டமோ அப்பெல்லாம் அவர்கிட்ட சொல்லிதான் புலம்புவாரு. இப்பவும் அப்படிதான். ஃப்ரெண்ட் ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு, டேய் நண்பா, உனக்கு தெரியாது ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவ சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே நான் வேலைன்னு ஓடிட்டதுனால அவளை என்னால சரியா கண்டுக்க முடியல. அந்த கோவத்துல அவன் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா. சரி இப்ப சாக போற விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கு கூட அவ எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா, ஒரே காண்டு புன்னகையா இருக்கு அப்படின்னு அங்கிள் பழமை முடிச்சதும், சரி விடு பங்கு, வாழ்க்கையில எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியா நடக்குது, 1-2 மிஸ் ஆகதான் செய்யும், போக போக சரியாயிடும் பாத்துக்கலாம் வா அப்படின்னு ஃப்ரெண்டு அங்கிள் அதை இதான் பேசி கன்வின்ஸ் பண்ணி கார் ஏத்தி அனுப்பி விட்டுறாரு. போற வழியில கூட அங்கிள் மறுபடியும் அவரோட பொண்ணுக்கு போன்லாம் பண்ணி பாக்குறாரு. அவ அதையும் எடுக்க மாட்டா. அப்போதாங்க அங்கிள் அவரோட பர்ஸ்ல இருந்து பீனிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட விசிட்டிங் கார்டை கையில எடுக்க, விசிட்டிங் கார்டுக்கு பின்னாலேயே இவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எழுதி அதுக்கு கீழே ஒரு போன் நம்பரையும் எழுதி வச்சிருக்காங்க. யாரோ வேணுனே தான் அங்கிளோட பர்ஸ்ல இந்த விசிட்டிங் கார்டை வச்சிருக்காங்க. ஆனா அது யாருன்றது அங்கிளுக்கே தெரியல. எப்படியோ சாக போற மனுஷன் இவருக்கு யாரோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்றாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் அட்லீஸ்ட் அது என்ன ஹெல்ப்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்குல்ல. சோ அங்கிள் இதுக்காகவே பீனிக்ஸ் என்ற கம்பெனிக்கும் போறாரு. ஆக்சுவலா அவங்க அந்த கம்பெனில பண்றது மரணம் இல்லா மனிதனை உருவாக்குற ஒரு சயின்டிபிக் ப்ராஜெக்ட். இத தலைமை தாங்கி நடத்துறது ஒரு எங்கான டாக்டர். ஒன்னும் இல்ல, சின்ன மேட்டர் தான். நம்ம பல படங்கள்ல பாத்துருப்போமே, இறந்த ஒருத்தவங்களோட பிரெயின்ல இன்னொருத்தவங்களோட பிரெயின் ஞாபகங்களை புகுத்திட்டா பாடி இவங்களோட தான் இருக்கும், ஞாபகங்கள் வேற ஒரு ஆளோட தான் இருக்கும் இல்லையா. அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இவங்க ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ற பாடிஸ் எதையும் வெளியிருந்து கொண்டு வரலையா. இந்த ப்ராஜெக்ட்டுக்காகவே டெஸ்ட் டியூப் மூலமா பாடிஸை லேப்ல வளர்க்குறாங்க. சப்போஸ் அங்கிள் இதுக்கு ஒத்துக்கிட்டு இவரோட பிரெயின் மெமரிஸை வேற பாடியில புகுத்திட்டாருன்னு வைங்களேன், புது பாடி கிடைச்சு மனுஷனுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். அப்புறம் இதையே திரும்ப திரும்ப பண்ணி அங்கிள் லாஸ்ட் வரைக்கும் சாகாமலே இருக்கலாம்ல. இதெல்லாம் டாக்டர் அங்கிள் கிட்ட தெளிவா எடுத்து சொன்னதும் அங்கிளுக்கு இதை பண்ணலாமா வேணாமா, இது சரியா தப்பான்னு ஒரு சின்ன உறுத்தல். அங்கிள் யோசிச்சு சொல்றதா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு, சரி போற வழியில பொண்ணை பார்த்துட்டு போயிடுவோமே. அங்கிளோட பொண்ணு கூட 4-5 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணை பார்த்து அவகிட்ட மேட்டர் சொல்லுவோம்னு அங்கிள் அங்க போனா அவ எப்பவும் போல அங்கிளை கண்டுக்கவே இல்ல. அங்கிளும் சும்மாலாம் இல்ல, போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பாசநேசமா பேசணும்ல. ஆள் நல்லா மூஞ்சில மீச வரைஞ்ச முட்டையோடு மாதிரி இருந்துகிட்டு, இவரை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தா எதை வேணும்னா சாதிச்சிடலாம். பொண்ணு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணி கஷ்டப்படுறா, நம்மளால முடிஞ்சது எதையாவது கொடுப்போம்னு இவர் ஒரு செக்க தூக்கி கொடுக்குறாரு. இவர் பணம்னு ஓடிட்டு இருந்ததுனாலதான் அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்காமலே போச்சு. இப்ப மறுபடியும் வந்து அதே பணத்தை கொடுத்தா இந்த ஆள் திருந்தவே மாட்டான்டா, சாவர வரைக்கும் இப்படிதான் இருப்பான்னு கடைசி வரைக்கும் அங்கிள் சொல்ல வரதே கேட்காமலே பொண்ணு அங்கிளை திட்டி அனுப்பிடுறா. இதோட ஆபீஸ்க்கு போன அங்கிளும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டாக்டர் பேசினதையே மண்டைகளை போட்டு யோசிச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் அவன் சொல்றது சாத்தியமா, அந்த மாதிரி பண்ண முடியுமான்றது தெரிஞ்சுக்க அது சம்பந்தப்பட்ட தகவலை இன்டர்நெட்ல சர்ச் பண்றாரு. அப்ப யாரோ ஒரு ப்ரொஃபசர் பேசின வீடியோவும் வருது. அங்கிள் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ரத்த வாந்தி வந்து மயங்க விழுந்துடுறாரு. இங்க சீனை கட் பண்ணா அங்கிள் இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல. தன்னோட நிலைமையை பார்த்த அங்கிளால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. எதுவா இருந்தாலும் போட்டு பாத்துருவான்டா அப்படின்னு உடனே டாக்டரை கால் பண்ணி, ஏங்க நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் எனக்கு ஓகேங்க, என் பிரெயின் மெமரிஸ் தூக்கி இன்னொரு பாடியில வைங்க, நான் ரெடின்னு அங்கிள் ஒத்துக்கிட்டதும் டாக்டர் சில கண்டிஷன்ஸ் சொல்றாரு. முதல்ல அங்கிள் சாகணும், அதுவும் தனியாலாம் இல்ல, எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பப்ளிக்கா சாகணும். இவர் செத்துட்டாருன்றதை எல்லாரும் நம்பணும். அப்பதான் அங்கிளோட பிரெயின் மெமரியை தூக்கி வேற பாடியில வச்சு இவர் புது மனுஷனா வெளியே வரப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்ச நாள் அந்த பாடியிலே சர்வை பண்ணிட்டு கொஞ்ச நாள் டாக்டர் சொல்றதையே கேட்டு அவர் கட்டுப்பாட்டுல இருந்து அடுத்து எப்போ டாக்டர் ஓகே சொல்றாரோ அதுக்கப்புறம் அங்கிள் போய் அவரோட பர்சனல் லைஃபை பாத்துக்கலாம். டாக்டர் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டதும் அங்கிள் அதுக்கும் ஒத்துக்கிறாரு. ரைட்டுங்க, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நேரா பிளைட்டை புடிச்சு இந்த ஊருக்கு வந்துருங்க, அங்க ஒரு ஹோட்டல்ல போய் நான் சொல்ற டீ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, கூடவே உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தர வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் தானா நடக்கும்னு டாக்டர் புல் ஸ்டாப் வைக்கிறாரு. இதுக்கு நடுவுல டாக்டர் சொன்ன ஊருக்கு அங்கிள் போறதுக்கு முன்னால ஒரு சின்ன பாக்ஸ்ல இவருக்கு
தேவையான சில பொருட்களை வச்சு அதுல என்ன பொருள் இருக்குன்றது நமக்கே தெரியல, அதை யாருக்கும் தெரியாம இவரோட மனைவி சமாதியில போயிட்டு மறைச்சு வைக்கிறாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாளே டாக்டர் சொன்ன ஊருக்கு போன அங்கிள் கையோட இவரோட ஃப்ரெண்டையும் அந்த ஊர்ல இருக்க ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு முன்னாலேயே டாக்டர் சொன்ன டீ வாங்கி அங்கிள் குடிக்கிறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு கபாலம் கலங்கி அதே இடத்துல படுத்துறாரு. இவரை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புறாங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸும் சரி, அதுல இருக்க ஆளுங்களும் சரி, எல்லாம் டாக்டரோட ஆளுங்க. சோ ஆம்புலன்ஸ் போறது ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல, டாக்டரோட லேபுக்கு. இந்த லேப்ல அங்கிள் ஒரு சைடுல படுக்க வச்சுட்டு அங்கிளோட பிரெயின் மெமரிஸ் எந்த பாடியில ஷூட் பண்ண போறாங்களோ அந்த பாடியை பக்கத்துல படுக்க வச்சுட்டு ஒரு மிஷின்ல இருக்க எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் மூலமா மெமரியை ஷூட் பண்ண போறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிசர்ச்சுக்கு உட்படுத்தப்படுற ரெண்டு பாடியிலையும் மெட்டல் சம்பந்தப்பட்ட ஐட்டம் எதுவும் இருக்க கூடாது. ஏன்னா மிஷின்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஒருவேளை உங்களோட உடம்புல மெட்டல் இருந்தா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட டேமேஜ் பண்ணி இந்த ப்ராசஸே ஒழுங்கா நடக்காது. சோ அங்கிளோட உடம்புல ஏதாவது இருக்கான்னு தரவா செக் பண்ணதும் அங்கிளோட பாடியையும் இன்னொரு பாடியையும் பக்கத்துல வச்சு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ப்ராசஸ் முடிஞ்சதும் அங்கிளோட மெமரிஸ் மாற்றப்பட்ட அந்த புது பாடி மட்டும் உயிரோட வெளியே வருது. பாடி ஹீரோவோடது, உள்ள இருக்க மெமரிஸ் அங்கிளோடது. ஆக ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சடனா ஒரு நாள் ஹீரோ லேப்ல இருக்கப்போ ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு டாக்டர் வராரு. அப்ப ஹீரோவுக்கு பிரசன்ட்டோட மிங்கிள் ஆகி ஏதோ ஒரு ஹாலுசினேஷன் தெரியுது. அதாவது ஹீரோவுக்கு முன்னால டாக்டர் நடந்து வந்துட்டு இருக்காரா, இதே டாக்டர் ஒரு பெரிய புல்வெளியில நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியும் இவருக்கு பின்னால குதிரையில யாரோ ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்க மாதிரியும் சின்னதா ஹீரோவுக்கு ஒரு ஹாலுசினேஷன் தெரியுது. இதை ஹீரோ டாக்டர் கிட்டயும் சொல்றாரு. பதிலுக்கு டாக்டர், அது அப்படிதாங்க இருக்கும், இப்பதானே உங்களோட மெமரிஸ் எல்லாம் வேற பாடிக்கு மாத்தி இருக்கும். கொஞ்ச நாள் இந்த மாதிரியான ஹாலுசினேஷன், டிப்ரெஷன், நீங்க வேற ஒரு ஆளுன்ற ஃபீல் கூட வரும். அது வராம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டப்பா மொத்தமும் ரெட் கலர் மாத்திரையா இருக்கு. இதை டாக்டர் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதுல இருந்து டெய்லி ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு டாக்டர் சொல்ல, இந்த சைடு வாக்கு எடுத்த சைக்கோ என்னமோ சொல்றான், நமக்கு தான் ஒரு இழவும் புரியல. ஓகே, இவனை நம்பி தானே இறங்கணும், அப்புறம் இவன் சொல்றத பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் ரெடி ஆயிடுறாரு. இதோட அங்கிள் செத்துட்டாருன்ற நியூஸ் அபிஷியலா நியூஸ் பேப்பர்லயே வந்து போச்சு. இதுக்கப்புறம் இப்ப அங்கிளோட மெமரி வேற ஒரு பாடியில இருக்கு. அங்கிளுக்கு அவரோட பாடிக்குன்னு ஒரு மேனரிசம், ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்குல்ல, அதை இப்ப இந்த பாடியில எடுத்து வந்தாகணும் இல்லையா? சோ லேப்லயே வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அனைத்து பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டு கூடவே அப்பப்போ டாக்டர் கொடுத்த மாத்திரையிலையும் ஒன்னு எடுத்து போட்டுக்கிட்டு என்னதான் இந்த உடம்புல அங்கிளோட மெமரி இருந்தாலும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஹீரோவா தானே தெரியும். அப்ப ஹீரோவுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல. சோ இந்த பாடிக்குன்னு ஃபேக்கான ஒரு பேரு, ஃபேக்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதெல்லாம் டாக்டர் ஒரு கதையா எழுதி கொடுக்க ஹீரோ அதையும் படிச்சு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வெளியே போலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குன்னு வெளியே போற ஹீரோ அங்கிளோட வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மீறி என்ன அவசரம், இத்தனை வருஷமா அங்கிள் அவரோட வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப ஹீரோன்னு ஒரு யங்ஸ்டரோட பாடி கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. சோ நீங்க கொஞ்ச நாள் இந்த பாடியிலேயே என்ஜாய் பண்ணுங்க, கரெக்டான டைம் வரும்போது நான் சொல்றேன், அப்புறம் உங்களோட அங்கிள் லைஃபை நீங்க எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் இதையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வழக்கமா கொடுக்குற மாத்திரையில கொஞ்சத்தை எடுத்து டாக்டர் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. என்னங்க இது, யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி, இது எப்படிங்க எனக்கு பத்தும் அப்படின்னு ஹீரோ கேட்டா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வாரம் உங்களை வந்து டைரக்டா மீட் பண்ணுவேன், ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும் போதும் அடுத்த வாரத்துக்கான மாத்திரையை கொடுக்குறேன் இப்படின்னு ஹீரோவுக்கான மாத்திரை பிளஸ் ஹீரோ செலவு பண்றதுக்காக கொஞ்சம் காசு, அப்புறம் ஒரு சின்ன ஊர்ல ரிச்சான வீடுன்னு டாக்டர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து ஹீரோவை அந்த வீட்லயும் விட்டுறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, வயசான ஒரு ஆளு வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு இளமையான பாடியை கொடுத்து வாழ்டான்னு சொன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும். சோ அடிச்சதுரா ஜாக்பாட்னு ஹீரோவும் பூந்து விளையாடுறாரு. அந்த டைம்ல தான் இதே ஏரியாவுல இருக்க ஒரு ஆள் ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறான். நம்ம அவன் பேரை பிளாக்னு வச்சுப்போம். பிளாக் எப்பவுமே அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான், அது அவனோட ஃபேமிலி செயின், அவனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் அதிகம். அது இல்லாம அவன் லோக்கல் கையாச்சா, இந்த ஏரியால ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கான எல்லாம் எங்கெங்க கிடைக்கும்ன்றது அவனுக்கு தெரியும். ஹீரோ அவங்க கூட சேர்ந்ததும் ஹீரோவோட வாழ்க்கை இன்னும் ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. பப்பு, பொண்ணுங்க, சரக்குன்னு ஹீரோ வெறித்தனம் காட்டிட்டு இருக்காரு. நடுவுல ஹீரோவை பார்க்க வர டாக்டரும் அடுத்த வாரத்துக்கான மாத்திரையை கொடுத்துட்டு போக அதையும் ஹீரோ டெய்லி எடுத்துக்கிறாரு. இப்படியே ஒரு மாசம் ஜாலியா போகுது. அப்பதாங்க ஒரு நாள் ஹீரோ மாத்திரை போடுறதுக்கு மாத்திரையை கையில எடுக்கிறாரு. அப்ப ஹீரோ கூட இருந்த ஒரு சண்டாளி ஹீரோவை மாத்திரை போட விடாம பெட்ல புடிச்சு இழுத்துறான். சுபகாரியம்லாம் சுபமா முடிஞ்சதும் ஹீரோவுக்கு மாத்திரை போடாததுனால மண்டை கொடைய ஆரம்பிச்சிருது. குடுகுடுன்னு பாத்ரூமுக்கு வந்து மாத்திரை எடுத்து போடுற கேப்ல மறுபடியும் ஹீரோவுக்கு ஒரு ஹாலுசினேஷன். போன தடவை ஹீரோ ஹாலுசினேஷன்ல என்ன பார்த்தாரோ அது இப்ப கொஞ்சம் தெளிவா தெரியுது. ஒரு பரந்த புல்வெளி, அங்க ஒரு வாட்டர் டேங்க், அதுக்கு பக்கத்துல குதிரையில உட்கார்ந்திருக்க ஒரு அம்மா பொண்ணு, அதுல அந்த சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது இல்லாம ஏதோ ஒரு இடத்துல மிலிட்டரி ஆளுங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இப்படி பல ஹாலுசினேஷனை பார்த்த ஹீரோ நிதானத்துக்கு வந்ததும் பக்கத்துல இருந்த மாத்திரை எடுத்து பக்குன்னு வாயில போட்டுக்கிட்டு கப்புன்னு இந்த ஹாலுசினேஷன் ஆஃப் பண்ணிடுறாரு. ஒரு ஹாலுசினேஷன் ஒரு தடவை வந்தா ஓகே, ஆனா நமக்கு திரும்ப இதே ஹாலுசினேஷன் வருது ஏன்னு புரியாம மறுநாள் டாக்டர் ஹீரோவை பார்க்க வந்ததும் ஹீரோ இவரோட ஹாலுசினேஷன்ல என்ன பார்த்தாரோ அதை அப்படியே டாக்டர் கிட்டயும் சொல்லிடுறாரு. ஐயோ, நீங்க கடைசி வரைக்கும் உங்க பொண்ணு கிட்ட பேசாமலே இருந்தீங்கல்ல, உங்க பொண்ணை பத்தி நீங்க திரும்ப யோசிக்கிறதுனாலதான் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன் தெரியுது, மிச்சபடி பெருசா எதுவும் இல்லைங்க. இப்ப என்ன, நீங்க உங்களோட ஹாலுசினேஷன்ல ஒரு வாட்டர் டேங்க பாத்தீங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணும் அவளோட அம்மாவான ஒரு
லாட்டின் பொண்ணு இருந்தாங்க கரெக்டா அப்படின்னு டாக்டர் ஹீரோவுக்கு வச்சாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னா ஹீரோவோட ஹாலுசினேஷன் பத்தி எல்லாம் சொன்னாருல்ல, அதுல நான் ஒரு அம்மா பொண்ணை பார்த்தேன்னு மட்டும் தான் சொல்லிருப்பாரு. அந்த அம்மா ஒரு லாட்டின் பொண்ணுன்றதெல்லாம் சொல்லியே இருக்க மாட்டாரு. அப்படி இருக்கப்போ நல்லா முழு வளர்ச்சி அடைஞ்ச புழு மாதிரி இருக்கால டாக்டர், இவனுக்கு எப்படி அது தெரிஞ்சது? அதை ஹீரோ டாக்டர் கிட்டே கேட்டாலும் டாக்டர் மழுப்புலான பதில சொல்றான். பத்தாக்குறைக்கு நீங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் தோணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்க இடத்த மாத்தி விட்டுறேன். நாளையில இருந்து நீங்க இந்த ஊர்ல இருக்க வேணாம், வேற ஊர்ல இதே மாதிரி செட்டப் உங்களுக்கு பண்ணி தரேன், அங்க போய் ஜாலியா இருங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறான். பட் இவன் பேசுனதுல இருந்து இவன் ஏதோ ஒரு ஜல்கூத்தா வேலை பாக்குறான்னு சந்தேகப்பட்ட ஹீரோ நைட்டோட நைட்டா இவரோட ஹாலுசினேஷன்ல ஒரு வாட்டர் டேங்க பார்த்தாரு இல்ல, அப்படி ஒரு வாட்டர் டேங்க் உண்மையாகவே இருக்கான்றத இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா இருக்குங்க. பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல அதே மாதிரியான வாட்டர் டேங்க் ஒன்னு இருக்கு. சோ ஹீரோ பார்த்தது ஹாலுசினேஷன் இல்ல, ஒருவேளை ஹீரோ பார்த்தது எல்லாமே கூட உண்மையா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஹாலுசினேஷன்ல பார்த்த ஒரு விஷயம் உண்மையா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, இதை இதோட விடக்கூடாது. டாக்டர் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான், அது என்னன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அடுத்த நாள் ஹீரோவை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னால அங்கிள் அவரோட மெமரிஸை மாத்த வரதுக்கு முன்னாலேயே ஒரு குட்டி பாக்ஸா அவரோட பொண்டாட்டி சமாதியில போய் ஒளிச்சாரு இல்லையா. இப்ப ஹீரோவோட உடம்புல இருக்கிறதும் அங்கிளோட மெமரிஸ் தானே. சோ ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருக்கும் தெரியாம அங்க போய் அங்க இருந்த பாக்ஸை கையில எடுத்துக்கிட்டு டாக்டரோட ஆளுங்க பிளைட் ஏத்தி ஹீரோவை அனுப்ப போறப்போ ஹீரோ வாட்டர் டேங்க எந்த ஊர்ல பார்த்தாரோ அந்த ஊருக்கு பிளைட் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேக்கா எஸ் ஆகி அந்த ஊருக்கும் போயிடுறாரு. ஹீரோ கண்ணு முன்னால இவர் ஹாலுசினேஷன்ல பார்த்த வாட்டர் டேங்க், பறந்த புல்வெளி எல்லாமே இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு வீடும் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ போய் வீட்டு கதவை தட்டினா அந்த டைம் வீட்டுல யாரும் இல்ல. கதவு திறந்ததுனால ஹீரோவே உள்ள போயிடுறாரு. அங்க ஹீரோ பாக்குற ஒவ்வொன்னும், அதாவது ஹீரோவோட உடம்புல இருக்க அங்கிள் பாக்குற ஒவ்வொன்னும் இவருக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. இந்த படுபாவி பையன் டாக்டர் ஆரம்பத்திலே அங்கிள் கிட்ட என்ன சொன்னா, நாங்க ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ற பாடிஸை வெளியே இருந்து எடுத்துட்டு வரது இல்ல, அதை நாங்க லேப்லயே வளர்க்குறோம் தானே சொல்லிருப்பான். ஆனா அது சுத்த பொய்ங்க. இப்ப அங்கிள் எந்த உடம்புல இருக்காரோ அந்த ஹீரோவோட வீட்டுக்கு தான் அங்கிள் வந்தே இருக்காரு. ஹாலுசினேஷன்ல பார்த்தா அம்மா பொண்ணு கூட ஹீரோவோட சொந்த மனைவியும் சொந்த பொண்ணும் தான். இப்ப அங்கிளுக்கு முன்னாலேயே ஹீரோவோட ஃபேமிலி போட்டோ, ஹீரோ மிலிட்டரியில வேலை செஞ்சதுக்கான போட்டோ மொத்தமும் இருக்கு. இத பார்த்து ஹீரோவோட பாடியில இருந்த அங்கிள் தகச்சு போய் நின்னுட்டு இருக்கும் போதே பின்னால ஹீரோவோட பொண்டாட்டி, அவ பேரை நம்ம ஹீரோயின் வச்சுப்போம், கையில துப்பாக்கியோட வந்து நிக்கிறா. எம்மா எம்மா இருமா, பதட்டத்துல போட்டு தள்ளிட போற, என் கையில எதுவும் இல்ல, நானே பொறுமையா பின்னால திரும்புறேன் அப்படின்னு ஹீரோயின் பக்கம் திரும்பினதும் அவளுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு. என்னடா செத்த நீ உயிரோட என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறேன்ட்டு. அடாது நீ நினைக்கிற மாதிரி இல்லமா, இரு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வெளியே யாரோ சில பேர் சுத்திட்டு இருக்க நிழல் ஹீரோவுக்கு தெரியுது. அவங்க யாரும் ஹீரோயினை தேடி வரல, அப்பனா ஹீரோவை தேடி தானே வந்திருக்கணும். சோ ஆள் யாருன்னு பார்த்து போய் ஹீரோ மடக்கிறதுக்குள்ள அவனுங்க ஹீரோவை மடக்கிடுறானுங்க. அங்கதான் ஹீரோவுக்கு அடுத்த ட்விஸ்ட். வந்திருக்க 3 பேர்ல ஒரு ஆள் கடந்த 1 மாசமா ஹீரோவுக்கு நண்பனா இருந்தானே பிளாக்னு ஒருத்தவன், அவன் கடைசியில அவனும் டாக்டரோட ஆள் தான். ஹீரோவை பக்கத்திலே இருந்து வாட்ச் பண்ணணும்ன்றதுக்காக டாக்டர் அந்த ஊர்ல அவனை விட்டுருக்காரு. ஏண்டா காய்ச்சல் வந்த காட்டு போறான், நீ இவனுங்களோட ஆள் தானடா? ஆமா இங்க என்னதான்டா நடக்குது, என்னமோ இந்த பாடியை நாங்க வெளியே இருந்தெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டோம், எல்லாத்தையும் லேப்லயே வளர்க்குறோம்னு டாக்டர் என்கிட்ட சொன்னா. இங்க என்னடான்னா இந்த பாடிக்கு சொந்தமா ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பொண்ணு வேற என்ன பார்த்து பொண்டாட்டின்றாடா. என்னடா இதெல்லாம்னு ஹீரோ அவரோட கேள்விக்கு பதில கேட்டா, சொப்பா முதல்ல யாருங்க உங்களை இங்க வர சொன்னது? உங்களுக்கு சாவுல இருந்து விமோச்சனம் கிடைச்சிருச்சு இல்ல, வேற வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தீங்க? அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு ஹீரோவோட பாடியை கொலை பண்ணிலாம் லேபுக்கு எடுத்துட்டு வரல. ஒரு நாள் அவனே தான் எங்க லேபுக்கு வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அவனோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்றதுக்கு பெத்த அமௌண்டா வேணும். சோ அவன் உயிரையே கொடுக்க அவன் ரெடி, பதிலுக்கு காசு இருந்தா போதும்னா நாங்களும் காசு கொடுத்து அவனோட பாடியை வாங்கிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் ஒரு பிசினஸ், உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியது இல்ல, நீங்களே ஒரு பிசினஸ் மேன் தானே. சோ பிசினஸ்னா எப்படி ரன் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி நீங்க இங்க வந்தது, அந்த பொண்ணு கிட்ட பேசினது எதுவுமே இல்லாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கம்முன்னு வெளியே ஒரு கார் நிக்குது, அதுல போய் ஏறிட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களை மீறி உங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. சோ சொல்றத கேளுங்கன்னு பிளாக் சொல்றான். உடனே ஹீரோ, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் பாத்ரூம் போய் ஆகணும் அப்படின்னு பாத்ரூமுக்கு போய் உள்ள இருந்துகிட்டே வெளியே ஜன்னல் வழியை எட்டி பாக்குறப்போ ஹீரோயின் எந்த கார்ல இங்க வந்தாலோ டாக்டரோட ஆள் ஒருத்தவ அந்த காரை கொளுத்திட்டு இருக்கான். இப்ப காரை கொளுத்துறவனுங்க அடுத்து ஹீரோயினையும் கொல்லுவானுங்கல்ல, ஏன்னா ஹீரோ சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவனுங்க அழிச்சாகணும். இதை பார்த்துட்டு எப்படி ஹீரோ, அதாவது ஹீரோ உடம்புல இருக்க அங்கிள் சும்மா இருப்பாரு? ஏற்கனவே வாழ வேண்டிய ஒரு பையனோட உடம்பு எடுத்துக்கிட்டோமேனு அங்கிளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். இப்ப இவரால அந்த ஆளோட ஃபேமிலியே போக போகுதுன்னா இவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சோ என்ன பண்றதுன்னு ஒரு ரொம்ப நேரமா பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ இவ்வளவு நேரமா என்னடா பண்றேன்னு கையில துப்பாக்கியை தூக்கிட்டு டாக்டரோட ஆள் ஒருத்தவன் உள்ள வரான். அக்காளி கண்ணு மிக்கிற நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு ஹீரோவுக்கே தெரியல. உள்ள வந்தவன அடிச்சு பிரின்னு பிரிக்கிறாரு. எப்படின்றது ஹீரோவுக்கு தெரியலனாலும் நமக்கு தெரியும்ல, மெமரிஸ் மட்டும்தான் அங்கிளோடது, வெளியே இருக்க பாடி ஹீரோவோடது. ஆளு மிலிட்டரியில எல்லாம் வேற சர்வீஸ் பண்ணிருக்காரு. சோ மசில் மெமரின்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுல நடந்த ஆச்சரியம் தான் இது. இப்படி ஹீரோ ஒருத்தவன் அட்டாக் பண்ணதும் அடுத்து வெளியே இருந்து பிளாக் உள்ள வரான். ஹீரோ அவனையும் அடிச்சு காய போடுறாரு. அவன் கடுப்புல வெளியே கார் ஒருத்தவன் கொளுத்திட்டு இருந்தானே, அவங்கிட்ட சொல்லி வீட்டையே கொளுத்த சொல்லிடுறான். அதுக்குள்ள ஹீரோ மயக்கத்துல இருந்த ஹீரோயினை எழுப்பி வீட்லயே சின்னதா
பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அங்க ஒளிஞ்சிருந்த மேனிக்கு வெளியே இருந்த 3 பேரையும் சுட்டு சுண்ணாம்பாக்கிட்டு ஹீரோயினோட தப்பிச்சிடுறாரு. என்ன ஒண்ணு, சண்டை போடுறப்போ ஹீரோ கிட்ட ஒரு மாத்திரை இருந்துச்சு. டாக்டர் கொடுத்த சிகப்பு கலர் மாத்திரை. அந்த டப்பா மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஹீரோ அதை கவனிக்கல. இப்படியே ஹீரோயினை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரா. எப்படியும் இதுக்கப்புறம் டாக்டரோட ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க எங்க போனாலும் இவங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னால இவங்களுக்கு பிறந்த பொண்ணுன்னு ஒருத்தி இருக்காளே, அவளை கூப்பிட்டாகணுமே. அவ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. சோ அவளை பிக்கப் பண்றதுக்கு போறாங்க. இன்னமும் ஹீரோ, அதாவது அங்கிள், நீ பாத்துட்டு இருக்க பாடி உன் புருஷனோடது இல்லமா, அதுக்குள்ள என்னோட ஞாபகங்கள் இருக்குன்றத சொல்லவே இல்ல. ஹீரோயின் பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு ஸ்கூலுக்கு போன கேப்ல கார்ல இருந்த ஹீரோ பக்கத்துல இருந்த ஹீரோயினோட போனை பார்த்துட்டு அதை எடுத்து அதுல இருக்க ஒரு வீடியோவை பிளே பண்றாரு. இது ஹீரோ பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதை பார்க்க அங்கிளுக்கு முழுக்க முழுக்க இவரோட பொண்ணை பத்தி தான் ஞாபகம் வருது. இவரோட பொண்ணு கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காக தானே சாவுல்லா வாழ்க்கையவே தேடி வந்தாரு. அப்போ அங்கிள் இப்போ ஒரு உடம்புல இருக்காரு ஹீரோ. இவருக்கும் இவர் பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆசை நம்மளால கெட்டு போச்சே அப்படின்ற ஃபீலிங்லயே இருந்த அங்கிள் இப்பவுமே அங்கிள் அவங்கள்ட்ட எந்த உண்மையும் சொல்லல. வந்த பொண்ணுகிட்ட அப்பா மாதிரியே சிரிச்சு பேசிட்டு அடுத்து 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. இவ்வளவு நேரமா தெரியாத ஹீரோவுக்கு இப்பதான் தெரியுது டாக்டர் நம்ம கிட்ட கொடுத்த மாத்திரையை காணோன்ட்டு. அடடா, எங்க விட்டேன்னு தெரியலையே. டாக்டரை பிடிச்சாதானே இப்ப அந்த மாத்திரையை வாங்க முடியும். எப்படி அவனை நெருங்குறதுன்ற யோசனையோடி ரூம்ல இருக்க வரைக்கும் ஹீரோவோட பொண்டாட்டியும் ஹீரோவோட பொண்ணும் படுத்திட்டு இருக்காங்க. சோ ஹீரோ ரூம் விட்டு வெளியே வந்து லேப்டாப்ல இதுக்கு முன்னால ஒரு ப்ரொஃபசர் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசின ஒரு வீடியோவை அங்கிள் பாதி பார்த்துட்டு இருக்கும் போதே அவருக்கு ரத்த வாந்தி வந்துச்சு. இப்ப மறுபடியும் அந்த வீடியோவை பிளே பண்றாரு. அங்க தாங்க இன்னொரு ட்விஸ்ட். வீடியோல பேசிட்டு இருக்க ப்ரொஃபசர் அவரோட தலைமுடியை சுண்டி விடுறாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஹீரோ கிட்ட டாக்டர்னு ஒருத்தவன் பேசுவானே, அவனும் இதே மாதிரியான மேனரிசம் தான் அடிக்கடி பண்ணுவான். என்னடான்ற குழப்பத்தோடயே வீடியோல பேசின ப்ரொஃபசர் இப்ப எங்க இருக்காருன்றத சர்ச் பண்ணா அவரு உயிரோடவே இல்ல, இறந்துட்டு இருக்காரு. ப்ரொஃபசரும் அவரோட மனைவியும் ஒரு சர்ச்சுக்கு போறப்போ சர்ச்சோட செவுரு உடைஞ்சு விழுந்து அதுல ப்ரொஃபசர் இறந்துட்டாரு. பட் ப்ரொஃபசரோட பொண்டாட்டி உயிர் பொழைச்சிட்டாங்க. இத பார்த்துட்டு திரும்ப ஹீரோ வீடியோ பிளே பண்றப்போ பேசிட்டு இருந்த ப்ரொஃபசருக்கு பக்கத்துல தான் டாக்டரும் உட்கார்ந்துருக்கான். சோ மேட்டர் இன்னார உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. நல்லா எக்ஸ் ஏலியன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாருங்க ப்ரொஃபசர்னு. இவருக்கு வயசாயிடுச்சு, எழுந்திருச்சு நடக்க முடியாது. சோ இவரோட ப்ராஜெக்ட் அவரால் சரியா பண்ண முடியல. அதுக்காக எப்படி அங்கிளோட பிரெயின் மெமரிஸை வேற பாடியில மாத்துறதுக்கு முன்னால பப்ளிக்கா இவர் சாகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அடுத்து ஹீரோவோட உடம்புல மெமரிஸை மாத்தி விட்டாங்களோ, அதே மாதிரி ப்ரொஃபசரும் பப்ளிக்கா சாகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கூடவே இருந்த டாக்டரோட உடம்புல ப்ரொஃபசர் அவரோட ஞாபகங்கள் மொத்தத்தையும் மாத்திட்டு இருக்காரு. சோ இப்ப டாக்டரா சுத்திட்டு இருக்கிறது டாக்டரோட உடம்புக்குள்ள இருக்க ப்ரொஃபசர். இது ஹீரோவுக்கு தெரிய வரும்போதே இன்னும் மாத்திரை போடலன்னதும் ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிருது. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோவுக்கு ஒரு ஹாலுசினேஷன் எல்லாமே ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த அவரோட கடந்த கால நினைவுகள். அப்படிதான் ஹீரோவுக்கு இவரோட பொண்டாட்டி புள்ள இவர் இருக்க வீடெல்லாம் ஹாலுசினேஷனா வந்திருக்கு. இப்ப வர ஹாலுசினேஷன்ல அது மட்டும் இல்லாம சில கூடுதல் தகவலும் தெரியுது. ஹீரோ ஒரு மிலிட்டரி ப்ராஜெக்ட முடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அங்க லேப் வச்சிருக்க டாக்டரை மீட் பண்ற மாதிரியும் இவரை படுக்க போட்டு பால் ஊத்துற மாதிரியும் தெளிவா இல்லாம விட்டு விட்டா சில ஹாலுசினேஷனை பார்த்த ஹீரோ கண்ணை முழிச்சா மயக்கத்துல இருந்த ஹீரோவை ஹீரோயின் தட்டி எழுப்புறா. இப்ப வரைக்குமே ஹீரோயின் கிட்ட எந்த உண்மையும் சொல்லல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டாக்டரோட உடம்புல இருக்க ப்ரொஃபசரை தனியா மீட் பண்ணி பேசி ஆகணும். அதுக்கு உயிரோட இருக்க ப்ரொஃபசரோட பொண்டாட்டியை பிடிச்சாதா உண்டுன்னு அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் ஹீரோ ஹீரோயின் இவங்களோட குழந்தை 3 பேரும் அந்த வீட்டு வாசலுக்கு போறாங்க. ஹீரோ அவங்க 2 பேரும் உள்ளலாம் கூட்டிட்டு போல, நீங்க வெளியே கார்லயே உட்காருங்க, ஒரு முக்கியமான வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ மேல போய் ப்ரொஃபசரோட பொண்டாட்டியை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவங்க நிதானமா இல்ல, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறப்பதான் தெரியுது ப்ரொஃபசர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அசிஸ்டண்டா இருந்த டாக்டர் வாரம் ஒரு தடவை இவங்களை மீட் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பானா. அது சரி, அப்புறம் எப்படி பார்க்காம இருப்பான்? டாக்டரோட உடம்புல இருக்கிறது ப்ரொஃபசர் ஆச்சு, புருஷன் பொண்டாட்டியே கண்ணுங்கருத்துமா பாத்துக்கு தானே செய்வான். ஏதோ எனக்கு தேவை அவங்க நேரா வந்தா போதும். சோ பாட்டி ஒரு சின்ன உதவி பண்ணுங்களேன், உங்களை பார்க்க வர அதே டாக்டரை நானும் பார்த்து பேசி ஆகணும். சோ நீங்க அவனுக்கு போனை போட்டு நீங்களே அவனை கூப்பிடுற மாதிரி வர சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. பாட்டியும் போனை போட்டு டாக்டரை வர வைக்குது. வர டாக்டரை ஹீரோ துப்பாக்கி மணியில புடிச்சிடுறாரு. இவரை பார்த்ததும் டாக்டர் கேக்குற முதல் கேள்வி, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்களோ அதுதானே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புது வாழ்க்கை கட்சிடுச்சு இல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்படின்னு டாக்டர் கேட்டதும், டேய் ஊசி போன ஊர்கா மாட்ட, நான் கேட்டது என்னோட கஷ்டத்தை குறடான்னு மட்டும்தான், அதுக்குன்னு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி என்ன நல்லாக்கடான்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. இங்க ஒருத்தவன் பொண்டாட்டி புள்ளி வச்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கையே போச்சேடா அப்படின்னு அங்கிள் பொங்குறாரு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நானா அவனை தேடி போய் கொலை பண்ண? அவனே தான் அவன் பொண்ணு ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வந்தான். நான் ஒன்னும் அவனை கம்பல் பண்ணலையே. வேணும்னா இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு அவனை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுமா? நான் சிவப்பு கலர் மாத்திரை ஒண்ணு உங்கள்ட்ட கொடுத்தனே, அதை போடலனா உங்களுக்கு ஹாலுசினேஷன்லாம் வருது இல்ல, அது சாதாரண ஹாலுசினேஷன் இல்ல. நீங்க எந்த பாடியில இருக்கீங்களோ அந்த பாடிக்கு சொந்தமான பாஸ்ட் மெமரிஸ் தான் உங்களுக்கு ஹாலுசினேஷனா வருது. அந்த மாத்திரை போடுறதை நிறுத்திடுங்க. அப்படி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா ஹாலுசினேஷனா வர பாஸ்ட் மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாடியை ஓவர்டேக் பண்ணிக்கும். அப்புறம் இந்த பாடிக்குள்ள இருக்க உங்களோட மெமரிஸ் காணாம போயிடும், நீங்களும் மறைஞ்சு போயிடுவீங்க. தில் இருந்தா இப்படி பண்ணுங்கன்னு டாக்டர் ஒரு செக்க வைக்கிறான். அந்த ஈர வெங்காயம் நான்
பாத்துக்கிறேன், முதல்ல உன்னோட லேப் எங்க இருக்குன்னு காட்டு, நீ வா அப்படின்னு ஹீரோ டாக்டரை துப்பாக்கி மணில புடிச்சு கீழே கொண்டு வந்துட்டு இருக்காரு. சடார்னு நடுவுல வந்த டாக்டரோட ஆள் ஒருத்தவன் ஹீரோ அசந்த டைமா பார்த்து ஹீரோ கையில இருந்த கண்ணை புடுங்கி ஹீரோவை லாக் பண்ணிடுறான். அவன் கூட சேர்ந்து ஹீரோ வெளியே வர இன்னமும் தான் ஹீரோ மாத்திர போடலையே, சோ மண்டலாம் கிறுகிறுன்னு இருக்கு. இதே சமயம் வெளியே கார்ல உட்கார்ந்து இருந்த ஹீரோயினும் உள்ள வந்துடுறா. அவளை காப்பாத்தணும்ன்றதுக்காகவே உடம்புல இருந்த கொஞ்ச நெஞ்ச சக்தியை ஒன்னா திரட்டி புடிச்ச ஆளை அடிச்சு ஹீரோ படுக்க போட அங்க வச்சான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஹீரோ அடிச்ச ஆளோட கழுத்தை பார்த்தா பிளாக் அவனோட கழுத்துல ஒரு டாலர் போட்டிருப்பானே, அதே டாலரை இவனும் போட்டிருக்கான். கொக்கா மக்கா, போன தடவை ஹீரோ பிளாக்க போட்டு தள்ளினார் இல்லையா, அதுக்கப்புறம் பிளாக்கோட ஞாபகங்கள் எடுத்து டாக்டர் இந்த பாடியில வச்சிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இவங்கிட்ட எப்படியும் ஹீரோ கிட்ட இல்லாத சிகப்பு கலர் மாத்திரை இருக்கும்ல, உட்றாதன்னு கேட்டு வாங்கிட்டு இருக்க கேப்லயே ஹீரோவோட பொண்டாட்டிங்க வரா. அந்த வெண்ணம் அவன் சும்மா இல்லாம, ஏமா இவ்வளவு நேரமா நீ ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிய, அவன உன் புருஷன் தான் நினைச்ச, இவன் உன் புருஷன் இல்லம்மா, எங்க சும்மா உன் பொண்ணோட பிறந்த நாள் வந்துட்ட கேளு தெரியுதான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோவோட உடம்புக்குள்ள அங்கிள் இருக்காருன்றத கோத்த விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிடுறான். போற வழியில ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல பஞ்சாயத்து. யார் நீ, உன் ஊர் என்ன, பேர் என்ன, குளங்கொத்துற என்ன, எப்படி உன் புருஷ உடம்புக்குள்ள வந்த அப்படின்னு ஹீரோயின் கேள்வி மேல கேள்வியா கேட்க, இங்க பாருமா அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு சொன்னாலும் புரியாது. ஆனா ஒண்ணு, நான் உன் புருஷன் இல்ல அது கன்ஃபார்ம், பட் உன்னையும் உன் பொண்ணையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்ன ஆனாலும் உங்களை காப்பாத்தாம விட மாட்டேன். எப்படியும் இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சு நான் பாடியை மாத்துறதுக்கு முன்னாலேயே யாருக்கும் தெரியாத ஒரு அக்கௌண்ட்ல நிறைய பணம் போட்டு வச்சிருக்கேன். அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன், அதை வச்சுக்கிட்டு நீ உன் பொண்ணு எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னால நம்ம தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நம்பிக்கையான ஆளை தேடி போக வேண்டியதா இருக்கு, வா போலாம்னு ஹீரோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அங்கிளுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறதா ஆரம்பத்திலே நம்ம பார்த்திருந்தோமே அவரோட வீட்டுக்கு போறாரு. ஆரம்பத்துல எவனோ ஒருத்த வந்து நான் தான் அங்கிள்னு சொன்னதும் நண்பனும் நம்பல, நண்பனோட பொண்டாட்டியும் நம்பல. நீ யாரா கோமாளி, அங்கிள் செத்ததை என் கண்ணால பார்த்தேன், என்கிட்டயே வந்து நீ தான் அங்கிள்னு ஊழல் பண்ண பாக்குறியா அப்படின்னு நண்பன் முறைக்க, தெரியும் நான் வந்து இந்த மாதிரி சொன்னா எப்படி நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு பாடியை மாத்துறதுக்கு முன்னாலேயே ஒரு பெட்டிக்குள்ள சில டாக்குமெண்ட்லாம் வச்சு அதை என் பொண்டாட்டி சமாதியில ஒழிச்சு வச்சிருந்தேன். அதுல ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தனா நீ ஏன் நம்புவ அப்படின்னு அங்கிள் முதலா அங்கிளும் நண்பனும் சேர்ந்து எந்த பில்டிங் வாங்கினாங்களோ அந்த பில்டிங் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்டை எடுத்து நண்பன் கிட்ட கொடுத்துட்டு பில்டிங்கை வாங்கும் போதும் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமும் என்னென்னலாம் ஆச்சுன்றத அந்த விஷயம் எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதை கோர்வியா போட்டு உடைச்சதும் ரைட்ரா நீ தாண்டா என் ஃப்ரெண்டுன்னு நண்பன் நம்பிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்களை இங்க இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும், அது கொஞ்சம் டைம் ஆகும்ல. சோ அது வரைக்கும் 3 பேரும் நண்பனோட வீட்லயே இருக்காங்க. இந்த டைமிங்ல அங்கிள் ஹீரோவோட பொண்ணுக்கு சொந்த அப்பாவா இருந்து அவ நீச்சல் கத்துக்க ஆசைப்பட்டானதும் ஸ்விம்மிங் பூல்லயே அவளுக்கு நீச்சல் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதை வீட்டுக்கு உள்ளே இருந்து பார்த்த ஹீரோயின் உடம்புக்கு உள்ள இருக்கிறது வேற ஆளா இருந்தாலும் வெளியே இருக்கிறது என் புருஷனோட மூஞ்சி தாண்டா அப்படின்னு மெய் மறந்து போய் நிக்கிறா. அடுத்து நீச்சல் கிளாஸ் முடிச்சிட்டு ரெடி ஆகிறதுக்கு சின்ன பொண்ணு அவளோட ரூமுக்கு போறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் வேற ஒரு ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன பொண்ணு இருக்க ரூம்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் ராதுன்னு சவுண்ட் கேக்குற இடத்துக்கு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. அங்க சீனை கட் பண்ணா ரொம்ப நேரமா குட்டி பொண்ணை காணோன்னதும் ஹீரோ ஹீரோயின் குட்டி பொண்ணோட ரூமுக்கு வராங்க. இவங்களுக்குமே அந்த சவுண்ட் கேக்குது. சோ இவங்களும் சவுண்ட் கேக்குற அந்த இடத்துக்கு போனா அங்க ஹீரோவோட பொண்ணு அங்கிளோட நண்பன் பையன் கூட விளையாண்டுட்டு இருக்கா. நல்ல விஷயம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் நினைச்சாலும் பையனை பார்த்ததும் பதறி போன ஹீரோ பொண்ணு தூக்கிட்டு குடுகுடுன்னு கீழே வராரு. ஏண்டான்னு ஹீரோயின் கேட்கிறப்பதான் ஒரு ட்விஸ்ட். நண்பனுக்கு பையன் இருக்கிறதெல்லாம் என்னமோ உண்மைதான், ஆனா அவன் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்துட்டான். அப்ப எங்க பையன் ஒருத்த உட்காந்துருக்கான்னா எப்படி அங்கிள் டாக்டர் கிட்ட போய் இவரோட ஞாபகங்களை ஹீரோட உடம்புக்கு மாத்தினாரோ அதே மாதிரி நண்பனோட பையன் இருந்ததும் கடைசி வரைக்கும் பையன் நம்ம கூட உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக அங்கிளுக்கு முன்னாலேயே நண்பன் டாக்டர் கிட்ட போயிட்டு அவன் பையனை வேற ஒரு உடம்புல உயிரோட கொண்டு வந்திருக்கான். இதை வச்சு பார்த்தா இறந்த பையனை உயிரோட கொண்டு வந்ததுக்காக எப்படியும் நண்பனுக்கு டாக்டர் மேல ஒரு விசுவாசம் இருக்கும். சோ இப்ப தஞ்சமடியா வந்த ஹீரோவையும் இங்கதான் இருக்காருன்னு நண்பன் கோத்து விட்டுருப்பான் இல்லையா. நேர கீழே வந்த ஹீரோ எப்பா கடந்த கால காக்கரோச்சு அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியாப்பான்னு கேட்டா, ஆமாண்டா எனக்கு ஒரு வழி தெரியல, நீங்க உள்ள வந்ததுமே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சோ இந்நேரம் அவங்க ஆளுங்களா வெளியே நிப்பாங்க அப்படின்னு. நண்பனுக்குமே உண்மை தெரியல டாக்டர் எக்ஸாக்டா என்ன பண்றான்னு. டாக்டர் நல்லதுக்காக தானே எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவன் டாக்டருக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் தான் அங்கிள் சொல்றாரு, எப்படி என் பையனை உயிரோட கொண்டு வான்னு நீ டாக்டர் கிட்ட போய் பேசுறப்போ எந்த உடம்புல உன் பையனோட மெமரிஸை மாத்த போனாங்களோ அந்த பாடியை டெஸ்ட் டியூப்ல வளர்த்ததா சொல்லிருப்பானே, அது சுத்த போயிடாடே. இப்ப உனக்கு பையன் ஒருத்தவன் கிடைச்சிருக்கானா ஏதோ ஒரு ஃபேமிலி அவங்களோட பையனை எழுந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது பெரிய இல்லீகல்ரா, இது தெரியாம அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டியே அப்படின்னு ஒரு நிலைமையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நண்பனுக்கும் புரியுது. சரி ஆனது ஆச்சு போனது போச்சு, இப்ப வெளியே இருக்கவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சாகணும்ல. சோ ஹீரோ என்ன சொல்றாரு, டேய் நண்பா நான் உன்னோட கார் ஒன்ன வெளியே எடுத்துட்டு போயிட்டு வெளியே நிக்கிறவங்களை டைவர்ட் பண்றேன், அந்த கேப்ல நீ ஹீரோயினையும் அவளோட பொண்ணையும் வேற வழியில வெளியே கூட்டிட்டு போயிட்டு நம்ம அடிக்கடி ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணுவோம்ல, நேரா அங்க வந்துரு, நான் இவனுங்களை தீர்த்து கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ அவனுங்களை வேற வழியில அனுப்பிட்டு இவர் சொன்ன மாதிரியே கார் எடுத்துட்டு போயிட்டு வெளியே இருக்கவங்களை டைவர்ட் பண்றாரு. அங்க ஒரு பெரிய கார் சேசிங் நடக்குது. சேசிங்லயே தன்னை துரத்திட்டு வந்த ஒட்டுமொத்த பேரையும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சு
பிளாக் உட்பட ஹீரோ அவனுங்க கதையை முடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நண்பனோட போனாங்களே ஹீரோயினும் அவளோட பொண்ணும், அவங்க நல்லபடியா வந்து சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா அந்த மூளை இல்லாத மூதேவி ஹீரோயின் காட்டுக்குள்ள இவங்க ஓடி வந்துட்டு இருக்கப்போ மூச்சு அடிக்குதேன்னு நண்பன் ஒரு இடத்துல நிக்கிறாரு. பக்கத்துல ரோட்டு மேல கார் வரத பார்த்துட்டு அவங்கள்ட்ட உதவி கேட்கலாமேன்ட்டு காரு கிட்ட போறா. கடைசியில அந்த காரை ஓடிட்டு வந்திருக்கிறது டாக்டரோட ஆளுங்க. சோ நண்பன் கண்ணு முன்னாலேயே ஹீரோயின் அவ பொண்ணு ரெண்டு பேரையும் அவங்க கடத்திடுறாங்க. இத நண்பன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட சொன்னதும், அட போங்கடா, ஒரு விஷயமாவது நல்ல விஷயமா சொல்றீங்களா, எப்ப பார்த்தாலும் எழவு கூட்டுற செய்தியா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்குலாம் அந்த டாக்டரை பாக்குறப்போ பார்த்ததும் போட்டு தள்ளணும்னு தோணுதுடா. ஆனா என்ன பண்றது, அவன் அவனோட கையில மாத்திரைன்ற ஒரு மிகப்பெரிய வெப்பனை வச்சிருக்கான். அவன் இல்லனா அந்த சிகப்பு கலர் மாத்திரையை ரெடி பண்ண ஆள் இல்லையே, இதுக்காகவே அவனை உயிரோட விட வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஹீரோ காண்டல கத்துனதும், டேய் நண்பா, நீ என்ன அசால்ட்டா நினைச்சுக்கிட்டியா, அவன் இல்லனா என்ன, அவன் இல்லாமலே நம்மளால மாத்திரையை உருவாக்க முடியும்டா. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டாக்டர் கிட்ட மாத்திரை வாங்குறது பிடிக்கல. நம்ம அவன்கிட்ட ஒரு பிசினஸ் பண்ணோம், அதுக்கான பணத்தை கொடுத்துட்டோம். ஆனா மறுபடியும் நம்ம அவனையே தேடி போய் மாத்திரை வாங்க வேண்டியதா இருக்கு. இது சரி வராதுன்னு அப்பவே என்ன பண்ணிட்டேன், அவன் கொடுத்த மாத்திரையை வெளியூர்ல இருக்க ஒரு லேபுக்கு அனுப்பி மாத்திரையில என்னென்ன காம்பனன்ட் கலந்திருக்காங்கன்றத ரிசர்ச் பண்ணி மாத்திரையை புதுசா உருவாக்குறதுக்கான எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நம்ம ஊன்னு சொன்னா அவனுங்க மாத்திரையை வண்டியா ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க. நீ ஏன் கவலைப்படுறன்னு நண்பன் சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்பாடா இது ஒன்னாவது நல்ல விஷயமா சொன்னியே. சரி, அப்ப இனிமேல் டாக்டரோட உதவி நமக்கு தேவையில்ல, பார்த்தது அவனை போட்டுற வேண்டியதுதான். ஆனா அவன் இருக்க இடம் நமக்கு தெரிஞ்சாகணுமே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தான் மாத்திரை போடலனா இந்த பாடியோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் ஹாலுசினேஷனா வருது. ஹீரோவே தானே டாக்டரோட லேபுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலா என் பொண்ணோட உயிரை காப்பாத்த பணம் கொடுங்கன்னு டீல் போட்டிருக்கான். சோ நான் நைட்டு முழுக்க மாத்திரை போடாமலே ஒரு இடத்துல படுத்துக்கிறேன். எனக்கு வர ஹாலுசினேஷனை வச்சு அது மூலியமா டாக்டரோட இடத்த கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு மாத்திரையே போடாம ஹீரோ ஒரு ரூம்ல நைட்டு முழுக்க தூங்குறாரு. மறுநாள் காலையில கண்ண முடிச்சதும் ஹீரோ போன லொகேஷன் எக்ஸாக்டா எதுன்றது தெரியல. ஆனா அது ஒரு வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்க்கு வெளியவே நிறைய சிலைங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஹாலுசினேஷன்ல தெரியறது இவ்வளவுதான். இதை வச்சு அந்த மாதிரியான வேர் ஹவுஸ் இந்த ஊர்ல எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு ஹீரோ டாக்டரோட லேபுக்கு தன்னந்தனியால துப்பாக்கியோட போயிடுறாரு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கார் சேசிங்ல செத்தான்ல பிளாக், அவனை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு அவனோட பாடியையும் இவனோட மெமரிஸை எந்த பாடியில ஏத்த போறாங்களோ அந்த பாடியையும் டாக்டர் பக்கத்துல ரிசர்ச் ரூம்ல படுக்க வச்சிருக்கான். டாக்டருக்கு பிளாக் நிழல் மாதிரி போல இவனை மாதிரி விசுவாசியை ஏன் வேணும்ட்டு எத்தனை தடவை அவன் செத்தாலும் அத்தனை தடவையும் அவனை உயிர் பழக்க வச்சிட்டு இருக்கான். ஆனா இன்னும் ப்ராசஸ் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளதான் ஹீரோ உள்ள போயிட்டாரு. இந்த இடமே ஒரு இன்ட்ராகேஷன் ரூம் மாதிரி இருக்கு. இங்க இருக்க கண்ணாடிக்கு பின்னால இருந்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துட்டு இருக்கான். ஆனா உள்ள இருந்து கண்ணாடியை பார்த்தா அது வெறும் கண்ணாடியா மட்டும் தான் தெரியும். சோ டாக்டர் லைட்டை போட்டு நான் இங்க தாண்டா இருக்கேன்றத ஹீரோவுக்கு புரிய வச்சு அவன் ஆளுங்கள்ட்ட சொல்லி ஹீரோவை மடக்குனதும், ஏயா அங்கிள், நான் உனக்கு என்ன மாதிரியான லைஃபை கொடுத்தேன், அதை அனுபவிச்சு வாழாம திரும்ப என்கிட்டயே வந்து சரசம் பண்ணிட்டு இருக்கியே, பாடம் முழுக்க எனக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்த, இனிமேல் நீ என்ன பண்ணு, காலம் முழுக்க எனக்கு அடிமையா வேலை செய், ஒன்னும் இல்ல, அது இருக்கான் பாரு பிளாக், அவன் மெமரியை உனக்குள்ள அனுப்பிட்டா போதும், கடைசி வரைக்கும் நீ எனக்கு அடிமை தான். டே பாய்ஸ், ப்ராசஸ் ஆரம்பிங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ப்ராசஸோட முடிவுல ஹீரோ பிளாக்கா மாறிடுறாரு. எப்பவுமே பிளாக் அவனோட சென்டிமெண்ட் செயினை போட்டிருப்பான்ல. சோ இப்ப ஹீரோ பிளாக்கா மாறினதும் அந்த செயினை தூக்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு இவரோட ஆளுங்கள்ட்ட இருந்து கண்ணை வாங்கி ஹீரோயினையும் அவ பொண்ணையும் போட்டு தள்ள போறேன்னு அவங்கள அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்க. அங்க ஒரு ட்விஸ்ட். ஒருவேளை பிளாக் போயிருந்தா அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருப்பானோ என்னவோ. ஆனா போனது பிளாக் இல்ல, ஹீரோ. அதாவது ஹீரோயின் ஹீரோவாவே தான் இருக்காரு, இவர் பிளாக்கா மாறவே இல்ல. இது எப்படி நடந்துச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் டாக்டருக்கும் அதே சந்தேகம் தான். என்ன பிரெயின் மெமரி எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனா கம்ப்யூட்டர்ல எந்தவித சிம்டம்ஸுமே காட்டலையே அப்படின்னு சந்தேகப்பட்டு டாக்டர் ரிசர்ச் ரூமுக்குள்ளேயே போயிட்டு மெஷினை செக் பண்றப்போ அங்க இருந்து ஒரு புல்லட்டை கையில எடுக்கிறான். இதே சமயம் ஹீரோயினும் அவ பொண்ணும் இருக்க இடத்துக்கு போயிட்டு பிளாக்கோட ஆளுங்க எதிர்பாராத சமயத்துல அவங்களே போட்டு தள்ளிட்டு ஹீரோயினை காப்பாத்தி, எப்படி இதுக்கு முன்னால ஹீரோ ரிசர்ச் ரூமுக்குள்ள இருந்தாரு, ஆனா டாக்டர் கண்ணாடிக்கு பின்னால இருந்தா, இப்ப ஹீரோ கண்ணாடிக்கு பின்னால இருக்காரு, டாக்டர் ரிசர்ச் ரூமுக்குள்ள இருக்கான். அந்த பக்கம் இருந்த ஹீரோ இந்த பக்கம் இருந்த டாக்டரை பார்த்து, என்ன டாக்டர், புல்லட்டை பார்த்ததும் தெரிஞ்சிருக்குமே, எப்படி நான் இன்னும் பிளாக்கா மாறாம இருந்தேன்ட்டு. நீங்க தானே ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னீங்க ரிசர்ச்சுக்கு உட்படுத்தப்படுற ரெண்டு பாடியிலையும் மெட்டல் சம்பந்தப்பட்ட எந்த ஐட்டமும் இருக்க கூடாது, இருந்தா ப்ராசஸ் வெற்றிகரமா நடக்காதுன்ட்டு. சோ நீங்க என்ன பிடிக்கும் போதே நான் ஒரு புல்லட்டை வாயில கடிச்சுக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு இல்லையா ஐடியா. அப்புறம் என்ன சொன்ன நல்லா செங்கல் வைக்காத செப்டி டேங்க் மாதிரி இருந்துகிட்டு நான் உன்னை ஓட விட்டதுக்கு நீ என்ன அடிமையா வச்சுக்க போறியா, கொய்யால நீ உயிரோட இருந்தா தானே இனிமேல் இந்த மாதிரி ரிசர்ச்சே நடக்கும், உன்னை போட்டு தள்ளிட்டா பல உயிரிங்க காப்பாற்றப்படும்டா, உன்னை போட்டு தள்ளுறதாண்டா என் முதல் வேலைன்னு அந்த பக்கம் இருந்த ஹீரோ சொன்னதும், என்ன ஜி விளையாண்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கொலை பண்ணிட்டா உங்களை நீங்களே சாகடிச்சுக்கிற மாதிரி, நான் இல்லனா யாரு மாத்திரை ரெடி பண்ணுவா, உங்களை யாரு இந்த உடம்புக்குள்ளேயே வச்சிருப்பா, நீங்க ஒரு புத்திசாலியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் இருந்து டாக்டர் பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் இருந்து ஹீரோவோட குரல் மட்டும் தான் கேக்குது. அவர் பேசுற பேச்சிலேயே டாக்டருக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகி வாய் அடிச்சு போய் நின்னுறான். அப்படி ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஹீரோவும் நண்பனும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ டாக்டர் கிட்ட இருக்க சிகப்பு கலர் மாத்திரையில என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நண்பன் சொன்னாரு. அதை சொன்னதோட மட்டும் இல்ல, என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்றது எழுதியே ஹீரோ கிட்ட
காட்டியிருப்பாரு. சோ இப்ப ஹீரோ அந்த காம்போனன்ட் ஒவ்வொன்னத்தையும் எவ்வளவு பர்சன்டேஜ்ல கலக்கணும்ன்றது முத கொண்டு அப்படியே ஒப்பிச்சதும் டாக்டர் மிரண்டு போய் நிக்கிறான். இதுக்கு நடுவுல கண்ணாடிக்கு பின்னால இருந்த ஹீரோ ஃபயரை பத்த வைக்கிற ஒரு டிவைஸ் எடுத்து இந்த பக்கம் இருந்து கண்ணாடியை கொளுத்தியே கரைய வச்சு அதுக்கு பின்னால இருந்த டாக்டரையும் சுட்டு எரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினையும் அவளோட பொண்ணையும் காப்பாத்தி ஏற்கனவே அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாருல்ல, நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீங்க 2 பேரும் வெளியே போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்கன்ட்டு சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையும் பேசி வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டு இன்னுமுமே அங்கிள் அவரோட பொண்ணை போய் பார்க்கவே இல்லையே. சோ இப்ப ஹீரோவோட ரூபத்திலேயே தன்னோட பொண்ணு கிட்ட போன அங்கிள், நான் அப்பாவோட ஃப்ரெண்டுமா, அவர் சாகர வரைக்கும் நான் அவர் கூடவே தான் இருந்தேன், அவர் சாகறதுக்கு முன்னால உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க அவரோட உதவியே இல்லாம நீங்களே தனியா ஸ்டார்ட் அப் பிசினஸ்லாம் ஆரம்பிச்சீங்களாமே, சோ அவர் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறதா என்கிட்ட சொல்லிட்டு சாகறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அதை உங்கள்கிட்ட டெலிவரி பண்ண சொன்னாரு, புடிங்க லெட்டரை நான் கிளம்புறேன்னு கலக்கமான கண்ணோட வெளியே வந்த அங்கிள் வெளியே இருந்துகிட்டே மேல லெட்டர் படிச்சிட்டு இருக்க தன்னோட பொண்ணை பார்க்க அந்த பக்கம் லெட்டர் படிச்சுட்டு அவளும் அழுவுறா. இத்தனை நாளா தன்னோட பொண்ணை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி அங்கிள் லெட்டர்ல எழுதிருப்பாரு போல. சோ ஒரே நேரத்துல அப்பா பொண்ணு 2 பேரும் அழறாங்க. இதோட இங்க சீனை கட் பண்ணா அங்கிள் தனியா ஒரு ரூம்ல இருந்து கண்ண முழிக்கிறாரு. இதுதாங்க படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்டே. இப்ப கண்ண முழிக்கிற ஆள் அங்கிளா முழிக்கல, ஹீரோவா கண்ண முழிக்கிறாரு. நம்ம எப்படி இங்க வந்தோம், நமக்கு என்ன ஆச்சுன்ற எதுவுமே ஹீரோவுக்கு தெரியல. கண்ண முழிச்ச ஹீரோவுக்கு பக்கத்துல ஒரு லேப்டாப்பும் டிஸ்பிளேல ஒரு வீடியோவும் தெரியுது. வீடியோல பேசிருக்கிறது ஹீரோ தான், ஆனா ஹீரோ ஹீரோவா பேசல, அங்கிளா பேசிருக்காரு. பிரசன்ட்ல ஹீரோ அந்த வீடியோவை பிளே பண்ண அதுல அங்கிள் என்ன சொல்றாரு, போதுண்டா தம்பி, நான் ஏற்கனவே என் வாழ்க்கையை நிறைய வாழ்ந்துட்டேன், இனிமேல் ஓ வாழ்க்கையை புடுங்கி அதுல எனக்கு வாழணும்ன்ற விருப்பமே இல்ல. தோ என் கையில தெரியுது பாத்தியா ரெட் கலர் மாத்திரை, இதை நான் போட்டுக்கிட்டே இருக்க வரைக்கும் மட்டும்தான் நான் நானா இருப்பேன். இந்த மாத்திரை போடுறத நான் நிறுத்திட்டேனா இந்த உடம்புல இருக்க என்னோட ஞாபகங்கள் மொத்தமும் அழிஞ்சு திரும்ப நீயாவே வந்துருவ. அப்படி நீ வரும்பொழுது உனக்கே எல்லாம் புரியும்னு வீடியோல அங்கிள் பேசிட்டு அந்த மாத்திரையை போடாமலே இருந்ததுனாலதான் அவரோட ஞாபகங்கள் அழிஞ்சு பாடியே ஹீரோவோட மெமரியை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. பிறகு என்ன, ஹீரோ ஹீரோவாவே வந்துட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பார்க்க வேண்டியதானே. அங்கிள் அவங்கள எந்த இடத்துக்கு அனுப்புனாரோ அங்கேயே போயிட்டு ஹீரோ பொண்டாட்டியையும் பொண்ணையும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.